ஹாய், என்னோட பேர் பிரீத்தி. நான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் பிரான்ச்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோல நம்ம எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் பண்ணி விஷுவல்ஸா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம இன்னும் கொஞ்சம் விஷுவல்ஸை பார்க்கலாம். அதோட நம்ம டேட்டா அனலைசிஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற பிளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் இங்க இருக்கிற காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ட்ல நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ராடக்டையும் ஒய் ஆக்சிஸ்ல அமௌண்ட்டையும் வைக்க போறேன். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்பயுமே இண்டிபெண்டன்ட் டேட்டாவை தான் வைக்கணும். இண்டிபெண்டன்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னா, அந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற டேட்டாஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து டிபெண்டன்ட் டேட்டா, ப்ராடக்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் டேட்டா. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல நம்ம எப்பயுமே டிபெண்டன்ட் டேட்டாவை தான் வைக்கணும், அதாவது அமௌண்ட். இப்போ நான் இதை சூஸ் பண்ண உடனேயுமே இங்க சம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒய் ஆக்சிஸ்ல வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எப்பயுமே வந்துட்டு என்டிட்டி டேட்டாவை தான் வைக்கணும், அதாவது இண்டிபெண்டன்ட் டேட்டா. இங்க ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதையும் டிபெண்ட் பண்ணிடல, அது ரொம்ப இண்டிபெண்டா இருக்கு. அதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ராடக்ட்ஸை வைக்கணும். இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போயிருச்சு. நான் இந்த சார்ட்டை கொஞ்சம் என்லார்ஜ் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ராடக்ட் டீடைல்ஸும் ஒய் ஆக்சிஸ்ல சம் ஆஃப் அமௌண்ட்ஸும் இருக்கு. இதை நான் சும்மா ஹோவர் பண்ணா இதுல ப்ராடக்டோட எந்த ப்ராடக்ட் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் சில்கி சால்ட்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஹையஸ்டா சேல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 50% டார்க் பைட்டுங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியா சேல் ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கிளியரா இருக்கு நம்மளுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால் சார்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் இங்க இருக்கிற இந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த கேட்டகரியில நான் இங்க டேட் அப்படிங்கிற இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இங்க டே ஆப்ஷன் தேவை கிடையாது, இயர், குவார்ட்டர், மந்த் மட்டும் இருந்தா போதும். இங்க பிரேக் டவுன்ல நான் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல நான் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கீழே இந்த ட்ரில் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்லி வைஸ் சேல்ஸ் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம இங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல சம் ஆஃப் சேல்ஸ் வந்து எவ்வளவு ஆயிருக்கு, அதுல எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து கம்மியா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் முதற்கொண்டு நம்ம இங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்க குவார்டர் 2ல சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு, அதுல எந்த ப்ராடக்ட்ஸ் கம்மியா சேல் ஆயிருக்கு, ஹையா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இங்க கிரீன்ல இருக்கிற டீடைல்ஸ் தான் வந்து பாசிட்டிவ், அதாவது ஹையர் இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க ரெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கம்மியா சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க குவார்டர் 1 மேல நான் ஹோவர் பண்ணா இங்க சம் ஆஃப் அமௌண்ட் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் இங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போய் கிரீன்ல நான் சூஸ் பண்ணா அதுல ப்ராடக்டோட நேமும், அதுல குவார்டர் 1ல அது எவ்வளவு சேல் ஆயிருக்கு, குவார்டர் 2ல அது எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத இங்க காட்டுது. அடுத்து நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ஹோவர் பண்ணா அதுல குவார்டர் 1க்கும் குவார்டர் 2க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் முத கொண்டு இதுல காட்டுது. இப்போ நான் இங்க ரைட் கிளிக் பண்ணி ட்ரில் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா குவார்டர் 2ல எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து காட்டுது. ஸோ குவார்டர் 2ல ஏப்ரல் மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அதுல எந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கிரீன்ல இருக்கு, எந்த ப்ராடக்ட்லாம் நல்லா சேல் ஆகல அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் ரெட்ல இருக்கு, ஒரு ஆவரேஜா எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த எல்லோல இருக்கு. அதுக்கப்புறம் மே மந்த்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, அதுல எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் முத கொண்டு நம்ம இதுல பாத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்தரா இதுல வந்து ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி வைஸ் அப்படிங்கிற இது பக்கத்துல இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரில் டவுன் ஆகும். நான் இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மந்த்ல இருக்கிற எல்லா சேல்ஸ் டீடைல்ஸையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். அதுல எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் பார்ஸ் அப்படிங்கிறது அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா 85% டார்க் பார்ஸ் வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து இங்க கீழே சம் ஆஃப் அமௌண்ட் சேஞ்சஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. அதுக்கப்புறம் எது கம்மியா சேல் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ப்ராடக்ட் பேக்கர்ஸ் கோகோ சிப்ஸ் அப்படிங்கிறது கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கு. இதோட சம் ஆஃப் அமௌண்ட் சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருக்கு. ஏன்னா அது வந்து கம்மியா சேல் ஆயிருக்கிறதுனால ஜனவரி கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரியில அதோட சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜனவரியை விட பிப்ரவரியில அதிக சேல்ஸ் ஆயிருக்கிறதுனால சம் ஆஃப் அமௌண்ட் சேஞ்ச் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் கம்மியா சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். ஸோ இப்போ நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற ட்ரில் அப் அப்படிங்கிற இந்த ஆரோவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி வைஸ்ல இருந்து குவார்டர்லி வைஸ் டீடைல்ஸை பார்க்க முடியும். இன்னொரு தடவை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இயர்லி வைஸ் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால அதை பார்க்க முடியும். நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு இயர்க்கான டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கிறது, அதனால நம்மளால அதை கிளியரா பார்க்க முடியல. நம்ம இந்த நெக்ஸ்ட் லெவல்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் ஒரு வாட்டர்ஃபால் சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்னும் வர வீடியோஸ்ல நம்ம நிறைய சார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சார்ட்ஸை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஜ் 1க்கு போலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம் லாஸ்ட் வீடியோல. இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரி வைஸ் சம் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு ஷிப் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க நம்ம போட்டிருந்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால தான் அதிகமா பாக்ஸஸ் வந்து ஷிப் ஆயிருக்கு. ஸோ 32,647 பாக்ஸஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஷிப் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கனடால 31,221 பாக்ஸஸ் வந்து ஷிப் ஆயிருக்கு. எந்த கண்ட்ரில கம்மியா ஷிப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல தான் இருக்கிறதுலே கம்மியா ஷிப் ஆயிருக்கு. 26,580 பாக்ஸஸ் மட்டும் தான் அங்க ஷிப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் வியூ கொடுக்கும். எந்த கண்ட்ரிக்கு நம்ம அதிகமா ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், கம்மியா ஏன் ஷிப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த சார்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் பை பாக்ஸஸ் ஷிப்டு டீடைல்ஸ் தான் நம்ம இங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 50% டார்க் பைட்ஸ் வந்து அதிகமா ஷிப் ஆயிருக்கு, விச் இஸ் 9,792. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் சில்கி சால்ட்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து 8,810 பாக்ஸஸ் வந்து ஷிப் ஆயிருக்கு. எது கம்மியா ஷிப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோகோ கோட்டட் ஆல்மண்ட் அது வந்து 6,464 பாக்ஸஸ் மட்டும்தான் இங்க ஷிப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ நம்ம பேஜ் 3ல சம் ஆஃப் அமௌண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் மந்த் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்கு லைன் சார்ட் யூஸ் பண்ணிருந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்த்ல சேல்ஸ் அதிகமா ஆயிருக்கு. 8,96,105 சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பிப்ரவரியில கம்மி ஆயிருக்கு. 6,99,377 தான் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மார்ச்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஏப்ரல்ல இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மேல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜூன்ல 8,65,144 வந்து சேல் ஆயிருக்கு. திரும்ப ஆகஸ்ட்ல 7,43,148 வந்து சேல் ஆயிருக்கு. இப்போ இத பிசினஸ் பீப்புள் பார்த்தாங்கன்னா அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கு ஏப்ரல்ல தான் இருக்கிறதுலே கம்மியா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஜூன்ல அதிகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களால இந்த கிராஃபை பார்த்த உடனேயுமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக காலம் சார்ட் யூஸ் பண்ணிருந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமா ஸ்மூத் சில்கி சால்ட்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 50% டார்க் பைட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு. இருக்கிறதுலே எது கம்மியா சேல் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 70% டார்க் பைட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் தான் இருக்கிறதுலே கம்மியா சேல் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அடுத்து பேஜ் 5ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தா வாட்டர்ஃபால் சார்ட் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். இதுல வந்து நான் ஆல்ரெடி கிளீன் பண்ண டேட்டா இருக்கிற ஒரு டேட்டா செட்டை எடுத்து நான் இங்க விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா ரியல் டைம்ல நம்மளுக்கு எப்பயுமே டேட்டா இவ்வளவு கிளீன்டா கிடைக்காது. நம்ம தான் எடுத்து டேட்டா கிளீனிங் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.